ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மித்தன் டு தி ஸ்டோரிஸ் அண்ட் கேம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாட போகிறோம். கால் ஆஃப் டியூட்டியில் நம்ம பேட்டில் ராயல் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு கன்னை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நல்ல கன்னாக, அது என்ன கன்னுன்னு தெரியாது, பட் அது நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். உள்ளே போன உடனே இது வேறு. சரி நம்ம சுத்தம் என்னடா பிளேயரே இல்லை, எங்கடா போச்சு இதோ ஒன்றா. இப்போ நம்ம சும்மா இங்கே தான் இருக்கோம். இன்னும் 35 செகண்ட்ஸ் இருக்குது, 33 இந்த மாதிரி இருக்குது. டேய் எப்பட்றா? சரி இது மேலே போவோம். பின்னாடி பிளேயர் ப்ரோ, மேலே 2 பிளேயர் இல்லை ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. ஓகே எல்லாம் நம்ம எடுத்துப்போம். சும்மா சொல்கிற மாதிரி பண்ணோம். இன்னும் இன்னும் 6 செகண்ட். 5 4 3 2 1 0. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்டில் ராயல் செமையாக இருக்குது, எடுக்குங்க. வாவ் நல்லா இருந்திருக்கு. தலைவன் மாசாக இருக்கான், ரெடி ஆகிட்டு இருக்கான், இறங்கி அடிக்கிறது. ஓகே நம்ம வந்துட்டாச்சு. ஸோ நம்ம இங்கே இறங்குவோன்னா, ஏன்னா சேஃப் ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகும். அதில் நம்ம இங்கே உள்ளே அது உள்ளே இருந்தால் சேஃப், வெளியில் இருந்தால் நாட் சேஃப், ஹெல்த் குறையும். ஐயோ சுச்சோ, இங்கே இறங்கிட்டா. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சுச்சோ என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இவனோட இங்கே இறங்குறான், நான் அங்கே தானடா இறங்க சொன்னேன். ஐயோ சரி வாங்க நம்ம ஓடி போயிடும். ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் சேஃப் ஜோன். ஓடு ஓடு பொருளா மாப்பிள்ளை. சூப்பராக இருக்குது, இடி நல்லா இருக்குது. நான் அங்கே போட்டு ஓடு போ. அந்த போட் எடுத்து நம்ம தூரமாக எங்கேயோ போகணும். சேஃப் ஜோன்கிட்ட தூரமாக போகணும். அங்கே போவோம். ஆக்சுவலி என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்மளோட பிளேயர்ஸ் அடிக்காமல் நம்மளை லூட் அடிச்சுட்டு சேஃப் ஜோன்கிட்ட தூரமாக இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறேன். என்னது கிளிச்சு ஐயோ இது கிளிச் ஆகிடுச்சு. நம்ம டேய் கிளிச் ஆகிடுச்சு கைஸ், பக்கு. சரி நம்ம அப்படியே ஓடுவோம். வந்துடுச்சு. ஓட்டு பிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். நம்ம ஸ்விம் பண்ணி பொறுமையாக போவோம். ஐயோ மறந்துட்டேன். இது கொடு ஐயோ பிடிக்கணும் இல்லை, சாரி மறந்துட்டேன். அதில் எழுத்து போது மேலே டக்கு நேரம் போடி. ஜஸ்ட் மிஸ் கால் நான் செத்துருப்பேன். சரி வாங்க போவோம். ஏதோ ஒரு வெஹிக்கிள் கிடச்சா ஓடிடலாம். சரி இங்கே போவோம், லூட் எடுப்போம். கன் இல்லையாடா? கன்று கிடச்சிச்சு. என்ன ப்ரோ ஷார்ட் கன் கொடுத்துருக்கீங்க? சரி வாங்குவோம், அப்படியே ஓடும். சரி ஸ்ப்ரிங்கான்னு சொல்லியிருக்கு. யாருக்கெல்லாம் கால் ஆஃப் டியூட்டி பிடிக்கணுமோ மறக்காமல் ரெட் ஹார்ட் தட்டி விட்ருவாங்க கமெண்ட்ஸில். மூட்டை பெருசாக அந்தளவுக்கு இல்லை, நம்ம ஓடுவோம் சேஷன்கிட்ட. ஏன்னா அப்போ தான் ஹெல்த் குறையாமல் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அப்படியே ஓடு 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 தூரம் குறையல. அந்த பாட்டு தனுஷ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படிக்குமான்னு சொல்லுங்கள். அப்படியே ஓடுவோம். என்னடா இது இவ்வளோ கிட்ட இருக்கேன். ஷட் எங்கே போகிறேன்னு தெரியலையே. அப்படியே போவேனாரா? ஏதோ ஒரு பைக்கு காரு ஏதோ ஒன்று கிடச்சா அப்படியே ஏறி போவேன். எதுவுமே இல்லை. சேஷன் will shrink in 5 seconds. ஸோ போடாடி தக்கனோடு. அப்பாடி இங்கே ஒன்று இருக்குது, இதை பிடிச்சின்னு கொஞ்சம் சீக்கிரமாக மேலே போவோம். ராக்கு மேலே ஏறாடி. அப்படியே ஓடு. ஐயோ
ஏதோ ஒரு பைக்கு காரு எதுவுமே இல்லையடா இங்கே. அப்படியே ஓடினா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். ஓகே, ஏதோ ஒரு இனிமே கட்சாலும் அவனை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு பைக், ஏதோ ஒரு கார். ஏறா டே, ராக் மேலே ஏறா டே. ஓகே, அப்படியே ஓடு ஓடு ஓடு. ஏதோ ஒரு நல்ல கார் கிடச்சா நல்லாயிருக்கும். என்னடா வாட்டர் டேங்க். ஐயோ டிராக்டர், டிராக்டர் வாடா. நான் போவோம். டிராக்டர் டிராக்டர் மை ஸ்வீட் டிராக்டர். அட பாவி. சரி, இங்கே ஏதோ லூட் இருக்கு, எடுப்போம். அப்பாடி நல்ல கண்ணை கிடச்சிருக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு இனிமே கூட வர மாட்டேங்கிறானே, நம்ம அவ்வளோ தூரமாக வந்துட்டோம். சரி, ஏதோ காரு 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 அதான் தேடின்னு இருக்கேன். எதுவுமே அமைய மாட்டேங்குதே. கடுப்பாக இருக்குது. ஏதோ ஒரு காரு, எனிமி, பைக்கு எதுவுமே இல்லையே. சரி, அந்த வீட்டில் போய் லூட் அடிப்போம். சரி வேணாம், சரி அடிப்போம். அட பாவி, இது கடவுள வந்தேன். நீ யாரா ஃப்ரீ ஃபயர் இல்லை பப்ஜி இல்லைனா இது விளையாடி இருக்கீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டிக்கு நான் ரெட்டில் சொல்லிட்டேன். கார் கிடச்சிச்சு. நான் மறுபடியும் வரேன். ஃப்ரீ ஃபயர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் தட்டி விட்ருவேன். அதே மாதிரி பிஜிஎம்ஐ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க ஒரு பிளாக் கலர் ஹார்ட் தட்டி விட்ருங்க கமெண்ட்ஸில். அப்படி கார் கிடச்சிருச்சு ஒரு வழியாக. அப்படியே போவோம். ஆக்சுவலி எனக்கு இந்த பேட்டில் ராயலோட மல்டிப்ளேயர் மோடு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 லைக்ஸ் கிடச்சிதுன்னா நான் வந்து அடுத்த எபிசோட் போடுறேன். அதே மாதிரி அந்த டேன் அந்த கிளாசிக் மேன் வந்து ஒரு 5 வியூஸ் அண்ட் ஒரு 20 லைக்ஸ் கிடச்சிதுன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். கண்டிப்பாக நான் போடுவேன். ஆனால் நீங்கள் பண்ணால் தான் நான் போடுவேன். நான் வந்து வெறும் 7 நிமிஷம் தான் ஆச்சா, அதுக்குள்ளே இவ்வளோ குறைஞ்சிச்சா? சரி, உள்ளே போய் லோட் இருக்கான்னு பார்ப்போம். இது எப்படி சொல்லுது? ஒன்றா சொல்லுதா? ஷிட், இது எப்படி சொல்லுது? அப்பாடி, சிங்கிளாக சுடாமல் ஒன்றுனா சொல்லுது. ஓகே, இது மேலே ஏறி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி இங்கே லூட் இருக்குது, அந்த லூட் அடிப்போம். ஷிட், இது வச்சுட்டோம். ஒரு ஸ்னைப்பர், நல்ல ஸ்னைப்பர் கிடச்சிச்சு. வேறு எதுவும் லூட் இல்லையாடா இங்கே? இங்கே ஒரு லூட் இன்னும் வரமாட்டேங்குது. ஷிட், வரைய மாட்டேங்குது. வேறு எங்கே லூட் இல்லைங்களா? ஐயோ, இவ்வளோவா? ஷிட். சரி, அப்படியே போவோம். ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் ஒரு கேம், அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர், பிஜிஎம்ஐ, இந்த கால் ஆஃப் டியூட்டியில் எப்படி வேணும்னா யாருமே அடிக்காதீங்க. அப்புறம் சேஃப் ஜோனுக்கு உள்ளே இருங்க, வெளியில் போகாதீங்க. அதை கிட்ட வந்தோன்னா அதை கிட்டேருந்து தூரம் போங்க. நீங்கள் ஈஸியாக வின் அடிக்காமல். சரி, நம்ம ரிட்டன் போயிடுமா? நீங்கள் ஒரு நல்ல கார் இருக்கே, ஆனால் ஓட மாட்டேங்குது. ஷிட், 100 பேரில் 58 பேர் அவுட். சாரி, 58 பேர் இருக்காங்க. என் வாய் வரல, நல்லா குளிருது. சரி, நம்ம இந்த சைடு போவோம். இந்த சைடு தான் சேஃப் ஜோன் ஷிங்க் ஆகாமல் இருக்குது. அப்படியே இந்த ரோடை ஃபாலோ பண்ணி போவோம். இங்கேயே தான் இருக்கான்னு பார்ப்போம். நிறுத்துறா, இறங்குடா. இங்கே தான் ஒரு லூட், சம்திங் லூட். இந்த பெரிய டக்கு வந்ததில்ல. ஓகே, இங்கே தான் லூட் அடிப்போம். வர முடியுது. மேலே இருக்க டச் பண்ணுமா? ஓகே, சரி, சுத்தம் உள்ளே என்ன இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, உள்ளே பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. ஷிட், வாங்க போக தூரம் இல்லை.
ஏய் வந்துட்டா தோ இனிமே தென்னியோட சொல்கிறேன் என்னடா அது ஏய் கிளிச்சு வா கிளிச்சு ஐயோ எனக்கு கிளிச் ஆச்சு ஐயோ இது எடுப்போம் இது வேறு ஒன்று ஒன்றா சொல்லுமே அதுதான் கால் அடிச்சாச்சு அவன் அவுட்டு அடுத்து இவனை அடிக்கிறதுக்கு ஐயோ மாறி மாறி நான் அந்த புல்லட்டை சொல்கிறேன்னா அது இது மேலே இந்த இது மேலே மேலே போய்ட்டே இருக்குது அது பேர் இருந்தது மறந்து போயிடுச்சு அந்த ஜாய்ஸ்டிக் மேலே வருது இவன் நான் சொல்கிறான் தான் நான் பார்க்குறேன் ஆனால் சொல்ல முடியல ஐயோ அவன் என்ன சுட்டுருக்கான் ஐயோ ஆர்மர் வேறு போதே அவனை சொல்கிறான் அவனும் சொல்கிறான் நம்மளும் சொல்கிறான் ஆர்மர் ஃபுல்லாக பிடிச்சிடா அப்பாடி படுக்க வச்சாச்சு அப்படி சுட்டுற அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வெயில டக்குன்னு ஆகுடா அப்பாடி ஓ செகண்டில் பயந்துட்டேன் இவனை அப்படியே எவ்வளோடா லூட் வச்சுருக்க அப்பாடி நிறைய லூட் வச்சுருக்கேன் போல் ஒரு பொடி பிடிச்சாச்சு இன்னைக்கு இப்படியே ஓடுவோம் நான் தான் அந்த வீக்கல் வச்சுருக்கேன்ல அதை எடுப்போம் ஐயோ சேஷன் இவ்வளோ சிங்க் ஆயிடுச்சு அவங்க சார் டக்குன்னு போயே ஆகணும் டக்குன்னு போ டக்குன்னு வண்டி எடு போ 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 போடா ஐயோ வேறு ராங் டைரெக்ஷனில் போகிறேன் நான் யாராக போய் நீ யாரா என்ன சொல்கிறது போய் சாப்பிட நீ சேஃப் ஜோனில் சிங்க் ஆகி செத்து போயிடு ஏமி சேஃப் ஜோனில் சிங்க் ஆகிடுதா என் வாய் வேறு குளருது சரி நம்ம அந்த சைடு போனோம் ஐயோ இந்த சைடு போயிட்டுருக்கேன் நான் ஐயோ இந்த சைடு போகணும் இப்படி போவோம் இங்கே வண்டி இருக்குது யாரோ இருக்காங்க உள்ள ஆனால் யாருமே இருக்கிற மாதிரி தெரில யாரோ இருக்காங்க சரி நம்மளுக்கு எதுக்கு நம்ம பாட்டு நம்ம வேலை கொண்டு போவோம் இந்த வழி ஐயோ இது ரொம்ப தப்பு வழி இது எந்த சைடாக போகிறது ஒரு மாதிரி இருக்குது ஐயோ இதான் கரெக்டான டைரெக்ஷன் போட எந்த இனிமையும் வரமாட்டேங்கிறான் ஒருத்தவங்களும் வரமாட்டேங்கிறான் 30 பேர் இன்னும் இருக்காங்க இந்த ஸ்டேஷனோட சிங்க் ஆகிட்டே இருக்குது இப்போ அடி பெரிய பில்டிங்கு போவோம் ஐயோ இஷ்டம்டா ஷிட் நான் சைடாக போவோம் ரோடில் இந்த சிமெண்ட்டு இருக்குல்ல அதில் நிறைய லோடு வரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் ரோடு பண்ணுங்கள் இங்கே உள்ள ஒன்றும் இருக்கான் பைக்கு பார்த்துறேன் அப்பாடி ஏர் ட்ராப் நவுறா மென்டல் ஏர் ட்ராப் போயிடுறா டக்குன்னு மொத்தம் எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு எடுத்துவோம் நம்ம ஏர் ட்ராப் ஹியர் ஐ கம் இந்த போடு ஓடு தோற கன்ஃபார்ம் எல்லாமே எடுத்தாச்சு கைஸ் அச்சோ இவ்வளோ ஸ்னிக் ஆயிடுச்சா நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க இன்னும் 29 பேர் இருக்கீங்க இப்போ 27 26 இன்னும் ஒன்று போயிடுது வா சரி அப்படியே நடப்போம் கரெக்டான டைரெக்ஷனில் தான் இருக்குங்க பார்ப்போம் எந்த டைரெக்ஷனில் போகிறேங்க ஓகே அங்கே வர ஏதோ ஒரு சிம்பிள் காமிக்குது அது என்னன்னு தெரில நான் அந்த சைடு போனால் நம்ம சேஃப் ஜோனில் மாட்டிப்போம் நம்ம எப்படியே போவோம் நல்லா தான் சுடுது நல்லா இருக்கே பைக் இருக்குது இங்கே எவனோ இருக்கான் அந்த பைக் நம்ம ஆட்டி போட்டுருவோம் நம்ம ஆட்டையே போட போகிறோம் ஓகே இப்படி உள்ளே போய் பார்ப்போம் இங்கே ஒரு ஆர்ட்ராப்னு சொல்கிறேன் பாரு லூட்டு அந்த லூட் எனக்கு வேணாம் விட்ரு ஐயோ பின்னாடி போகிறது பதில் அந்த லாரி மேலே மோதிருக்கேனே ஐயோ ஆத்த கடவுளே அப்போ எத்தனை அடி ஒரு பைக்குக்கு இதுவே ரியல் லைஃபாக இருந்தால் இந்நேரத்துக்கு பைக் பறந்து பிடிச்சின்னு போயிருக்கோம் ஓகே அப்படியே போவோம் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குமோ அதை சொல்லுங்கள் நான் அப்படியே போடுறேன் நாளைக்கு டேன் அண்ட் தி கிளாசிக் மேன் பார்ட் 2 உங்களுக்கு கன்ஃபார்மாக போடுவேன் வாங்க இப்போதைக்கு அங்கே போவோம் இங்கே ஒரு லூட் இருக்குது வெயிட் பண்ணு இந்த லூட் பார்க்க நல்லாயிருக்கு ஸோ நம்ம இதை எடுத்துருவோம் ஐயோ செம்மையான லூட்டு வேறு லெவலில் லூட் வச்சிட்டோம் ஸோ வாங்க போவோம் ஆனால்
இன்வென்டரி ஒன்றும் ஃபில் ஆகாமல் இருக்குது. எப்படின்னு தெரில. அச்சோ அச்சோ, நம்ம ராங்கான டேரக்ஷனில் போகிறோம். ஷிட் 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 ஷிட். திருப்பு 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 டக்கு திருப்பு 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 திருப்பே திருப்பே. ஓய், நேராக போகணும். அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே போவோம். இதான் கரெக்டான வழின்னு நினைக்கிறேன். ஓகே, ஹார்பர் சுத்தமாக எல்லாமே இருக்குது. ஓகே, எப்படி சுத்தம் இங்கே இருக்கு. இன்னும் 11 பேர் இருக்காங்க. ஷிட். டேய், செத்து போங்கடா, எவனா சுடுங்கடா. எங்களை உள்ளே போய் பார்ப்போங்க. வேணாம், ரிவைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எவன்டா அவன் நீ என்ன சொல்கிறியாடா? நான் இந்த சைடு போவேன்டா. ஷிட். ஓகே, அப்படியே சுற்றுதே பூமி. நம்மளை எப்படி அடிக்க போகிறான் நம்மளை அவனை. அடிச்சிட்டான் மாவன். நீ கத்தம்டா. பைக் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அவன் எங்கேயும் மூவ் ஆகிறான். நீ எவ்வளோடா அடிக்கிற? இல்லை சச், இன்னொரு அடி கற்று போயிடுவான். போடா டேய் செத்து போட்டா டேய். நான் இறங்காம இப்படி அடிக்கிறானான்னு பார்ப்போம். என்னடா இப்போ கூட அடிக்க மாட்டேங்கிற? யாரா நீ? ஐயோ, சரி நம்மளே அடிப்போம். உள்ளேடா போகிற உள்ளே. ஐயோம்மா, நல்ல வேலை உள்ளே வருவேன். அங்கே தானே இருக்க. வா வெளியே வா. இந்த புட்ட நாயே அதுதான் அங்கே போயிட்டான். அந்த லூட்டு வேணாம். அந்த டம்மியாக தான் வச்சுருப்பான். கண்டா போமா. அச்சோ, சேஃப்ஷன் சிங்க் ஆகுது. அச்சோ. இன்வென்டரியில் எதாக இருக்கா? அது ஹெல்த் இருக்குது. யூஸ்டா. அதுதான் இழுத்து ஏற்றி வச்சா. ஆர்மர் எக்ஸ்ட்ராவும் ஏற்றி வச்சுரா. இப்போ வாங்கடா அவங்கள. ஐயோ, சேஃப்ஷன் ஒன்று வர சிங்க் ஆகுது. டக்குன்னு பைக்கிறா இல்லைன்னா நம்ம செத்துருவோண்டா. எவ்வளோ பேர்ரா? ஒரு 3 பேர். ஐயோ, அந்த 2 பேர் செத்து தொலைங்களாண்டா. ஓடு. அந்த மேப்பை பாரு. கரெக்டான டைரக்ஷன். மரம் என்ன? நோ பேட் வேர்ட்ஸ். ஓகே, இங்கே கன்ஃபார்மாக எவனோ ஒருத்தர் இருப்பான். இருந்தே ஆவான். அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்மாக எவனோ ஒருத்தர் இருப்பான். இந்த கல் வேறு. ஷிட். பேக் போ டக்குன்னு போ. ஓகே, இங்கே கன்ஃபார்மாக எவனோ ஒருத்தன் இருப்பானே. அச்சோ, இவ்வளோ ஷீக் ஆயிடுச்சா? எவன்டா அவன்? எங்கடா இருக்கே? இதோ வந்துட்டான்டா. ஏன்னா பார்க்கவே மாட்டேங்கிறான். அப்படியே நம்ம நைஸாக பின்னாடி போயிருப்போம். ஐயோ ஷிட், ரீலோட் ஆகித்தோட. அடி ஹெட்ஷாட்ரா. வின்னர். எஸ். நான் சொன்னேனே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணுன்னு. வேறு லெவல். 26 பொசிஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டோம். வேறு லெவல்ஸ். நம்ம ஷூட் பண்ணது காமிக்குது. இங்கே முதல்ல அங்கே போய் இங்கே வந்தேன். இங்கே 2 பேர் தூக்கி போட்டேன் மீன்ஸ் அடிச்சிட்டேன். இங்கே ஒருத்தனை அவுட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு 2, அங்கே 1, இங்கே மறுபடியும் 1, மறுபடியும் இங்கே 1, அப்புறம் வின்னு. என்னடா நெக்ஸ்ட் கொடுக்க முடியலையே. அச்சோ, நம்ம ஷேரே கொடுப்போம். அப்பாடி, நான் சொன்னேன் என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும்ல. நாங்களாம் வேறு ரகம் பார்த்து உஷாரே. அப்பா, ஃபஸ்ட்டு வின்னர். ஃபஸ்ட்டு டைமாக நான் பேட்டில் ராயல் ஆகிறேன். அதுலேயும் ஃபர்ஸ்ட் டைமாக விளையாடும் போது ஃபஸ்ட் டைமாக நம்மளை இதுவும் அடிச்சிட்டோம். விக்டரி ராயல். லெவலப் ப்ரோ. 7லேருந்து 9 லெவலப். அப்படி எல்லா ஸ்கில்ஸும் ஏறுது பாருங்கள். Tier 3டா. ஓகே, கண்டினியூ. ஓகே, நல்லா வெளியில் வந்தாச்சு. போதும், இதை ஆஃப் பண்ணுவோம்.
சரி, நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.